ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாதத்துக்கு தேவையான மிக அருமையான ஒரு வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எல்லாரும் அந்த வார்த்தைக்காக ஆவலாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் ஆவலை கர்த்தர் பூர்த்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 Chronicles chapter 15 verse 4. நான் வாசிக்கிறேன். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். மீண்டும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன். கவனமாக எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பி அதை நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கூடுமானால் என்னோடு சேர்ந்து கூட நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்மோடு தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த மாதம் முழுவதுக்கும் தேவையானவைகளை நம்மோடு இடைப்பட்டு பேசும்படி பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி. உம்முடைய கிருபை நிறைந்த சன்னிதானத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பன் எங்களோடு பேசுவீராக. வாஞ்சியோடும் தாகத்தோடும் ஆவலோடும் காத்திருக்கிற எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உன்னதமான தேவன் தமது விலையேறப்பட்ட நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த பகுதியை நாம் கவனிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? அதாவது இந்த மாதத்திற்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன என்று சொன்னால், நெருக்கத்திலே தேவனோடு நெருங்கி வா. ஆமென். நெருக்கத்திலே தேவனோடு நெருங்கி வா. இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை பார்த்து அநேக தேவனையும் தேவ சமூகத்தை விட்டு தூரமாக போகிற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதியில் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, ஆதியில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தின அந்த துதிக்கிற அனுபவம், தேவனோடு கூட நடக்கிற அனுபவம், தங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் என்று சொல்லுகிற போதெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நின்ற காலங்கள் விலகி, இந்த நாட்களில் பிரச்சனை என்று சொன்னால், கலக்கங்கள் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகிற போராட்டங்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் விட்டு விலகி போகிறதான ஒரு நிலையிலே இன்றைக்குள்ள ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே நான் கேட்ட பொழுது, தேவன் இந்த மாதத்திற்கு இந்த வார்த்தையை கொடுத்து, நீ சபையின் ஜனங்களுக்கு இதை சொல்லு, என் ஜனங்கள் என்னிடத்தில் நெருங்கி வரும்படி பேசு, தூரமாய் நிற்க வேண்டாம். நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவர்கள் கதவை திறந்தால் நான் அவர்களோடு கூட தங்குகிற ஆண்டவர், அவர்களோடு கூட போஜனம் பண்ணுகிற ஆண்டவர், அவர்களோடு நான் பேசுகிற ஆண்டவர். ஒரு நெருக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெருக்கத்திலே தேவ சமூகத்தை நெருங்கி வந்தால் தேவன் நமக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்வதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி. அப்போ நெருக்கம் வரும் பொழுது தேவனிடத்துக்கு என்ன செய்யணுமா? திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு என்ன செய்தாராம்? வெளிப்பட்டார். இப்போ தேடணும். நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, கலக்கம் வரும்போது நாம் என்ன செய்யணும்னா தேவனிடத்துக்கு திரும்பணும். பிரச்சனை பார்த்து தேவனை விட்டு விலகி போகக்கூடாது, தூரமாக போகக்கூடாது. இன்றைக்கு நிறைய மனிதர்களை நீங்கள் பார்த்து கொண்டா, நிறைய விசுவாசிகளை நாம் கவனித்தோன்னா
அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கம் வந்த உடனே அவங்க யோசிக்கிறாங்க, நான் பெரிய நீதிமானாக இருந்தேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் அப்படி நடந்தேன், இப்படி நடந்தேன், நான் கூட்டங்களுக்கு போனேன், ஆராதனைக்கு போனேன், காணிக்கை கொடுத்தேன், தசமம் கொடுத்தேன், ஆனால் எனக்கு நெருக்கம் தாங்க முடியல, ஏன் இந்த ஆண்டவர் எங்களுக்கு இப்படி செய்தார்னு தேவன் மேலே கோபப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியர்கள் மேலேயும் சலித்து கொள்ளுகிறதான ஒரு நிலை இருக்கிறதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் நெருக்கத்திற்கான காரணத்தை யாரும் அறிந்து கொள்வதில்லை. நெருக்கத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சில வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 2 சாமுவேலுடைய புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாருக்கு உண்டான நேரத்தில்? எனக்கு உண்டான நெருக்கத்தில். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த மாதம் ஒரு பெரிய நன்மை கொண்டு வருகிற மாதமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் தேவனையும் தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் தூரமாக இருந்துட்டு இருப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை உங்கள் காதுகளில் துணைக்கும் போது நீங்கள் கவனமாக கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் சங்கீதக்காரன் அதை செய்திருக்கிறான். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிட்டானா? தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. என் கூப்பிடுதல் அவருடைய செவியில் போயிட்டு என்ன செஞ்சிட்டு ஏறிற்று. கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். நெருக்கத்தில் கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய சத்தத்தை தேவன் கேட்பதற்கு எப்பொழுதும் எப்படி இருக்கிறார்னா ஆயத்தமாக இருக்கிறார். நாம் சில நேரங்களில் யோசிக்கிறோம், ஆண்டவர் என் சத்தத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் என் சத்தத்துக்கு என்ன செய்யறதில்ல, செவி கொடுக்கறதில்ல, நாம் பேசும் பொழுது அவர் கவனியாதவர் போல இருக்கிறார் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆமென். ஆனால் அதுக்கும் சில காரணங்கள் இருக்கிறது. தேவன் வழிய வந்து உங்ககிட்ட பேசணும், உங்களோட இடைப்பட்டு உங்களோடு கூட ஆமென் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்லி உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளிலிருந்து உங்களை தப்புவித்து உங்களை நடத்தணும்னு சொல்லி அவர் தம்முடைய வார்த்தையை ஆராதனையிலும் ஆராதிக்கிற வேளையிலும் தேவனுடைய மனுஷன் மூலமாகவும் தேவனோடு உங்களோட பேசும்போது நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்களா? உங்கள் காதுகளை அடைத்து கொண்டீர்கள், இருதயத்தை திறந்து கொடுக்க மனம் இல்லாமல் போன பொழுது தேவ சத்தம் உங்களுடைய உள்ளத்தில் தொனிக்க முடியாமல் போச்சு. ஆமென். ஆண்டவர் பேச நினைக்கிற நேரத்தில் நீங்கள் தேவனோடு இணைந்திருந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் பேசுகிறதை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்திருப்பீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு இருக்கிற அவரால் முடியும். அதை நீங்கள் செய்யாத போன பொழுது நீங்கள் யோசிக்கிறீங்க, இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, நான் கூப்பிடுறேன், அவர் எனக்கு செவி கொடுக்கறதில்ல. ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்கிறது, அவர் பாவிகளுக்கு அவர் என்ன செய்கிறதில்ல, செவி கொடுக்கறதில்ல. தேவன் சொல்லும்போது, தேவன் பேசும்போது, தேவன் எச்சரிக்கும் போது, தேவன் மனிதனிடத்தில் இடைப்படும் பொழுது அவன் தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பானால் தேவன் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் என்ன செய்வாராம்? விடுவித்து ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்தில் தேவன் வைக்கிற ஆண்டவர். யோபு மிக அழகாக அதை குறித்து சொல்லுகிறார் பாருங்க. யோபனுடைய புஸ்தகம், இந்த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 36 verse 16. யோபனுடைய புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபனுடைய புஸ்தகம் 36:16. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஆமாங்க, இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நெருக்கத்தினின்று விலக்கி, பல நெருக்கங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் நெருக்கத்தை உங்களுக்கு சொல்லி முடியலை. இந்த நெருக்கமான நிலையை நினச்சி நீங்கள் அழுகிறீங்க. இந்த நெருக்கமான நிலையை நினச்சி நீங்கள் கண்ணீர் விடுகிறீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நெருக்கம், ஏன் இப்படி ஒடுக்கமான நிலை இருக்கிறது, ஐயோ தாங்க முடியலையே, எப்பொழுது இவைகள் என்னை விட்டு மாறி போகும்,
எப்பொழுது இவைகள் என்னை விட்டு நீங்கி போகும் என்று நீங்கள் குழம்பி போய் வேதனையோடு காணப்படலாம். ஆனால் தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்தில் தேவன் உங்களை வைத்து உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒடுக்குனவங்களெல்லாம் நீங்கள் தேடி பார்ப்பீங்க, கண்டிப்பாக அவங்க கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை ஒடுக்கின எல்லாரையும் தேவன் விலக்கி விட்டார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை வைப்பாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை எவ்வளோ அருமையாக கர்த்தர் நேசிக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு நெருக்கத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிற ஆண்டவர். எந்த விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்கள் சத்ருவினால் நெருக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பகஞ்சரினால் நீங்கள் நெருக்கப்பட்டு ஓடி ஓடி ஒளியக்கூடிய காலத்தில் இருக்கேன்னு வேதனைப்படுறீங்களா? ஐயோ, நான் கொஞ்சம் தவறுனதுனால இன்னைக்கு என் நிலையே ஆமீன் காயினை போல் அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறதான நிலையாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர் உங்கள் பேரிலே பட்சமாயிருப்பா. உங்கள் பேரிலே அவர் இரக்கமுள்ளவராயிருப்பா. உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட கரத்தை நீட்டி உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் முற்றிலுமாய் விடுதலையாக்குவார். வெகு சீக்கிரத்தில் இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற அந்த காலங்கள் விலகி, நீங்கள் நடுங்கி கொண்டு இருக்கிற அந்த நடுக்கமான சூழ்நிலைகள் விலகி, இயேசு கிறிஸ்து இந்த 3வது மாதத்தில் உங்களிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் நம்பிக்கை தளர்ந்து போக விட வேண்டாம். ஏனென்றால் நெருக்கம் வரும் பொழுது கர்த்தரை நெருங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீங்க? நெருக்கத்தை கண்டு விலகி ஓட விரும்புகிறீங்களா? இல்லை அந்த நெருக்கத்தை பார்த்து நான் தேவனோடு நெருங்கினால் என்னை நெருங்கி வருகிற பிரச்சனைகள், என்னை நெருங்கி வருகிற போராட்டங்கள், என்னை நெருங்கி வருகிற கலக்கமான காரியங்கள் என்னை விட்டு முற்றிலும் விலகி போகும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தேவனை நெருங்கினால், தேவனை நெருங்க நெருங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஏனென்றால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களை நிச்சயமாய் தேவன் விசாலத்திலே கொண்டு உங்களை விடுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 118ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, இந்த புக் ஆஃப் சாம் 118 verse 5 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்தில் யாரை கூப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். உங்கள் முழங்காலம் முடக்கணும், தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். ஒரு நாளில் பல மணி நேரம் முழங்காலில் நின்னீங்க, ஒரு நாளில் பல மணி நேரம் வேதத்தை வாசித்தீங்க, ஒரு நாளில் தேவன் தான் எனக்கு தஞ்சம் நினைச்சிங்க. ஆனால் கொஞ்சம் ஆசீர்வாதமும் கொஞ்சம் நன்மையும் கொஞ்சம் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த உடனே தேவனை தேடுவதையும் வேதத்தை வாசிப்பதையும் தேவ சமூகத்தில் கூடி வருவதையும் நீங்கள் விட்டுவிட ஆரம்பித்ததுனால தான் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். தேவனை நீங்கள் நெருங்க நெருங்க உங்களை சுற்றி நெருங்கி வருகிற பிரச்சனைகள் உங்களை விட்டு தூரமாக போகிறத நிச்சயமாய் நீங்கள் காண முடியும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை எழுதியிருக்கு பாருங்க, 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். தைரியமாக சொல்லுங்க. இந்த மாதம் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனுஷனானாலும் தேவன் மாற்றுவா. நீ தேவனோடு நெருங்கி வா, தேவ சமூகத்தை நெருங்கி வா. தேவனுடைய சமூகத்தில் நெருங்க 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 தேவன் உனக்காக அனுகூலம் பண்ணுகிற காரியத்தை தேவன் செய்வார். அடுத்த வார்த்தை 7வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்போ உங்களுக்கு யாரை கர்த்தர் கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் தெரியுமா?
நீங்கள் நெருங்கி வந்ததுனால உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாராம். நம்புறீங்களா? உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவங்கள, உங்களுக்கு உதவி செய்கிறவங்கள, ஆமென், ஹல்லேலூயா, உங்களுக்கு தயவு பாராட்டுகிறவங்கள, ஆமென், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை செய்கிறவங்கள, ஆமென், தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துகிறாராம். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அங்கேயும் யார் தான் இருக்கிறாருன்னு கேட்டால் கர்த்தர் தான் இருக்கிறார். தேவன் தான் நம்ம பட்சத்தில் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க, என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். உங்களுடைய சத்துருக்களுக்கு அவர் சரி கட்டுவார் பாருங்க, அதை உங்களுடைய கண்கள் காணும். உங்கள் சத்துருக்களுக்கு நீங்க உங்க பட்சத்துல நியாயம் கரெக்டா இருந்தா, உங்க பட்சத்துல நீதி கரெக்டா இருந்தா, நீங்க தேவ சமூகத்துல முழு மனதோட முழு இருதயத்தோட நீங்க திரும்பி இருந்தா, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அவர் செய்ய வேண்டியதை செய்வாருங்க. அவரால் முடியும், அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. தேவனை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டால், அவர் உதவி செய்ய வேண்டிய விதத்தில் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தே தீர்வார். அவர் அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் அனுகூலம் பண்ணினார்னா, ஆமென், பிரச்சனையை பார்த்து கலக்கத்தை பார்த்து ஓடி ஒளிஞ்சி, ஆமென், மனங்கூணி நடந்த நிலைகள், ஆமென், ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் ஆமென், தேவைகள் சந்திக்கப்படலையே, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக்கப்படலையே நினச்சி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அந்த நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டா இருக்குமா? ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டா இருக்குமா? வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 15வது வசனத்தில், சங்கீதம் 118:15 பார்க்கிறோம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. தேவ பிள்ளையே, உன் வீட்டில் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்கிறாரு. நீ தேவனை நெருங்கி வரும்போது, தேவ சமூகத்தை பிடித்து கொள்ளும் போது, தேவன் உங்களுக்கு செய்கிற காரியமானது ஆச்சரியமாக இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு இருக்கிறா. கர்த்தர் என்னை விசாலத்தில் வைப்பேன் என்று சொன்னார், வைப்பார். இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர் வைத்தார் என்று எழுதியிருக்கிறதுபடியினால நீங்கள் விசாலத்தில் வைக்கப்பட்டு விட்டீர்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஒரு 4 மனிதர்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். 2 பேர் நெருக்கத்திலே தேவனிடத்தில் நெருங்காமல் போனவர்கள். இன்னும் 2 பேர் நெருக்கத்திலே தேவனோடு நெருங்கினவர்கள். முதலாவது, நெருக்கமான நிலையில தேவனோடு நெருங்காதவர்களை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நெருக்கத்தில் நீங்க நெருங்கி தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். தேவனை நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். தேவனோடு நெருங்காத மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதுதான் இந்த மாதத்தில் தேவன் நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறது. 2 பேரை குறித்து பார்க்கலாம். ஒன்று ஆசா, 2வது ஆகாஸ். 2 பேரையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்க 2 புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம். 2 Chronicles chapter 16 verse 12, 16, 12 மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். ஆசாவினுடைய ஆரம்ப காலம் ரொம்ப நல்லா இருந்த ஒரு காலம். அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆமென். தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு ஆமென், ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியான காரியங்களை செஞ்சு நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன்தான். அவனுடைய பின்னால் உள்ள காலங்களில் நடந்த சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அந்த 12வது வசனத்தை பார்க்கலாம். 2 நாளாகமும் 16:12 வாசிக்கிறேன். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசா என்கிற மனுஷனுக்கு சரீரத்தில் காலில் ஒரு வியாதி இருக்கிறது. அந்த வியாதி ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டே இருக்கிறது. அவனுடைய நோவு மிகவும் உக்கிரமாக இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் அவன் யாரை தேடி நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை தேடி நிற்க வேண்டியவன். யாரை தேடி நிற்க வேண்டியவன்? கர்த்தரை தேடி நிற்க வேண்டியவன். இவனை குறித்து வேதத்தில் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது.
ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே 15ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்த ஒரு மனுஷன். ஆமென். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆசாவின் இருதயம் அவன் நாட்களெல்லாம் உத்தமமாய் இருந்தது என்று எல்லாம் வேதம் அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாதி இருக்கும்போது அந்த வியாதியில் யாரை தேடி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கர்த்தரை தேடி இருக்கணும். ஆமென். பிரச்சனை இருக்குன்னு தெரியுதில்ல, இந்த பிரச்சனையில் யாரை தேடி போனால் அந்த பிரச்சனைக்கு விடுதலை உண்டு, யாரை தேடி போனால் அந்த பிரச்சனையில் ஆமென் வழி திறக்கும், அந்த பிரச்சனையான காரியம் நீங்கும் என்பதை முதலாவது நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். தேவனை குறித்து அறிந்திருந்த ஆசா கூட தன்னுடைய கடைசி நாளில் அவன் செஞ்ச காரியமானது மிக மிக ஒரு வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் தேவனை அறிந்தவன் தன்னுடைய கடைசி நாட்களில் தேவனை குறித்து நன்றாய் செயல்பட வேண்டிய ஒரு மனுஷன், நன்றாய் செயல்பட வேண்டிய ஒரு நிலையில் இருந்தவன் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு நிலையில் இருக்கான் பாருங்க. நெருக்கத்தில் அவனுடைய மனம் இப்படி போயிட்டுன்னு பாருங்க. தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிக உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினானா. யாரை தேடி போயிட்டான் பார்த்தீங்களா? பரிகாரிகளை தேடி போக ஆரம்பிச்சிட்டான். தேவனை விட்டுட்டான்ல. ஆமென். தேவனை மறந்துட்டான், தேவனை நெருங்கிறத விட்டுட்டான். தேவனோடு நெருக்கமாக இருந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்தபோது அவன் நெருங்கி வருவதற்கு மனம் இல்லாமல் பரிகாரிகளை தேடி போக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு? உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளில், உங்கள் வாழ்க்கையில் வர்ற நெருக்கங்களில், உங்கள் வாழ்க்கையில் வர்ற கலக்கமான காரியங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவனை நெருங்கி இருக்கிறீங்களா? இல்லை சோசியக்காரனை பார்த்து போகிறீங்களா? இல்லைன்னா உங்கள் கையை நீட்டுனா ரேகையை பார்த்து சொல்கிறதுல போகிறீங்களா? இல்லை மை வச்சு ஆமாம் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறவனை தேடி நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா நெருக்கம் வரும் பொழுது தேவ சமூகத்தில் நெருங்கி நிற்க வேண்டியவர்கள் தங்கள் பாவமான காரியங்களை விட்டு கூட தேவ சமூகத்தில் மனமில்லாத நிலையில் இருக்கிறாங்க. அதை தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நெருக்கத்தில் என்னை நோக்கி தேடி வர வேண்டியவங்க அவங்க தன் ஜீவியத்தை அழித்து கொண்டு போகிற நிலைக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர் வருத்தப்படுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நல்லா ஜெபித்தேன்யா. ஒரு நாள் நான் ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் தேவன் தேவன் என்று என் வாய் அறிக்கை செய்து கொண்டு இருந்தது. இப்போ நான் பலவீனப்பட்டுட்டேன். இப்போ அந்த அளவுக்கு என்னால் துதிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு என்னால் ஜெபிக்க கூட முடியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆவி உற்சாகமானது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவியிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும், சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்க முடியும். இந்த ஆசை செய்ததான தவறை நாம் செய்யக்கூடாது. தேவனை நெருங்காமல் போனான், பரிகாரிகளை தேடி போனான். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் பரிகாரிகளையே தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஒரு பரிகாரி தேடினா இந்த பரிகாரம் செஞ்சா, இந்த காரியத்தை செஞ்சா அப்படி நன்மை நடந்துரும் நினைக்கிறாங்க. 12 வாரம் இந்த இடத்துக்கு போனா, 8 வாரம் இந்த இடத்துக்கு போனா, 7 வாரம் இந்த காரியத்தை செஞ்சா இதெல்லாம் மாறி போயிருன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் மாறாதுங்க. நீங்க மாறாத பட்சத்தில், நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்காத பட்சத்தில், நீங்கள் உங்கள் ஆவியை ஆத்மாவை சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனோடு நெருங்காத பட்சத்தில் தேவன் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஆசானுடைய நிலையை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையான ஒரு நிலையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 16வது அதிகாரத்தினுடைய பகுதியிலே பார்க்கிறோம், அவனுடைய 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து போனான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பரிகாரிகளை தேடி ஓடாதீங்க, தேவனை தேடி வாங்க, தேவ சமூகத்தை நோக்கி வாங்க. உங்கள் வியாதி ஆனாலும் உங்கள் பிரச்சனை ஆனாலும் தேவன் அவைகளை நீக்க உங்களுக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த ஆசா ராஜா செய்த காரியம் இதுதான். அடுத்தது ஆகாஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷனையும் 2 புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 Chronicles chapter 28 verse 22.
தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நெருக்கப்படுகிற காலத்துல இந்த ஆகாஸ் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? துரோகத்தின் மேல துரோகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, நெருக்கப்படுகிற காலத்துல தம்பி இந்த காரியத்தை செய்யக்கூடாது, தங்கச்சி இந்த காரியத்தை செய்யக்கூடாது, சகோதரனே இந்த காரியத்தை செய்யக்கூடாது, சகோதரியே இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இது தேவன் விரும்பல, இது தேவன் விரும்பாத காரியமாக இருக்கிறது, இதை செய்யாத, இதை விட்டு விடு என்று சொல்லும்போது அவங்களுடைய மனசுல ஒரு பெரிய கலக்கமும் எரிச்சலும் உண்டாகும் பாருங்க. ஆனா அது தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை அவர்கள் புரியாம, நாம் செஞ்சிட்டு இருக்கிற காரியம் தேவனை விரோதிக்க பண்ணுகிற காரியம் இல்லையா அப்படின்னு அவங்க அறியாம மீண்டும் மீண்டும் அந்த துரோகமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த ஆகாஸ் ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இன்றைக்கு நமக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி முதல் காரியம் அவன் செய்ய ஆரம்பித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்நிய தெய்வத்தினுடைய பலியிடுவதற்கு, அந்நிய தெய்வத்தோடு உறவு கொள்வதற்கு, அந்நிய தெய்வத்தோடு நட்போ இருப்பதற்கு அவன் தெரிந்து கொள்ளுகிற பாருங்க. சீரியருடைய ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன். நல்லா கவனிச்சிங்களா? நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா ஆராதிச்சிங்க, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பிரச்சனை, உங்கள் நெருக்கம் வந்த உடனே நீங்கள் தேவ பக்கமாக வர வேண்டியவங்க எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூரமாக போயிட்டீங்க. பரிகாரியை தேடி ஓடினது போல உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக கீழ் நோக்கி போய் கொண்டு இருக்கிற நிலை. உங்களுக்கு நேர சில வார்த்தைகள் வரும் பொழுது உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி இந்த காரியத்திலிருந்து நான் மாற வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். ஆமென். அந்நிய தெய்வத்துக்கு பலியிடுகிற ஒரு நிலைக்கு இந்த ஆகாஸ் வந்து விட்டானாம். அடுத்தது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது அவன் அதே பகுதியில் வாசிக்கிறேன். அவர்கள் எனக்கு துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ரெண்டாவது தமஸ்குவின் தெய்வங்களுக்கு பலியிட்டான் பாருங்க. அதனால நடந்த சம்பவம் என்ன பாருங்க. ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. இதுதாங்க ரொம்ப முக்கியமான காரியம். யாரால நாசமாயிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்களாலே நாசமாகிற நிலை. ஒரு வீட்டில் தேவனுக்கு பயப்படுறவங்க இருந்து ஆலோசனை சொல்கிறத பிள்ளைங்க கேட்கணும். நான் இஷ்டத்துக்கு என் காரியத்தை செய்வேன், நான் எப்படியானாலும் வாழ்வேன், ஆண்டவர் மட்டும் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா அது முடியாது தம்பி, தங்கச்சி, அது முடியாது, சகோதரனே சகோதரி, அது முடியாது. தேவன் அதை விரும்புறது கிடையவே கிடையாது. நெருக்கப்படுகிற காலத்தில் தேவனுடைய சமூகத்தை நெருங்கி வா. நீ ஜெபிக்க வான்னு கூப்பிட்டா நீ என்ன செய்யணும்? உன் பிரச்சனையை உணர்ந்து நீ ஜெபிப்பதற்கு தேவ சமூகத்தில் வரணும். உன்னை முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் தாழ்த்தி அவருடைய பாதத்தில் விழுவதற்கு நீ அர்ப்பணித்து வந்து விட வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில தோல்விக்கு மேல தோல்வியை கண்டு கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனோடு நெருங்க வேண்டியவர்கள் தேவனோடு நெருங்காமல் அவர்கள் இந்த நெருக்கத்தை பார்த்து உலகத்தோடு நெருங்கி போகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த பழைய பாவமான வாழ்க்கையை, பழைய அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்கவும், அவைகளுக்கு கொடுக்கப்படுகிறவைகளை புசிக்கவும், ஆமென், அவைகளுக்கு பின்னால தெரியவும், அவைகளுக்கு முன்னால ஆடவும், அவைகளுக்கு முன்பாக போகவும் தங்களை விற்று போட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுக்கு விரும்பாத காரியம், தேவன் விரும்பாத காரியம். இது தேவனுக்கு விரோதமாக செய்கிற துரோகமான காரியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆமென், நீங்கள் நெருக்கத்தை காண்கிறீங்களா? வேலை சரியா இல்லையா? தேவனோட நெருங்கி வா. உன் வாழ்க்கையில் சம்பளம் உனக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குதா? தேவனோடு நெருங்கி வா. உன் வாழ்க்கையில் உனக்கு படிப்பினுடைய காரியமும் உனக்கு சரியாக கிடைக்கலையா? நீ தேவனோடு நெருங்கி வந்து ஜெபம் பண்ணிப்பாரு. தேவ சமூகத்தை பிடித்து, ஆண்டவரே எனக்கு எப்படியாயிலும் ஒரு வழியை திறந்தாரலும் என்று சொல்லி கேட்டுப்பாரு. கர்த்தர் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். ஆனால் இவன் செஞ்சது எல்லாமே
இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதுக்கு ஏதுவாயிற்று. ஒருத்தன் செய்கிற தப்பு, அதான் வேதம் சொல்லுது இல்லையா, ஒரு செத்தையை தைலக்காரனுடைய குப்பியெல்லாம் நார பண்ணுன்னு எழுதியிருக்குல்ல. அதே போலதான் ஒரு வீட்டில் தப்பு செய்யறதுக்கு மேல திரும்ப திரும்ப யாராவது தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த ஒரு மனுஷன் மட்டும் பாதிக்கப்படுகிறது இல்லைங்க, அந்த வீட்டார் அனைவரும் பாதிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு வருகிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஆகாமலே போனானே, கொஞ்சம் ஒரு சின்ன காரியத்தை இச்சித்து அவன் அந்த இச்சித்து தன்னுடைய வீட்டில் கொண்டு வச்சதுனால அவன் மட்டுமா செத்து போனான்? அவனுடைய குடும்பத்தார் அனைவர் மேலேயும் கல்லெறி உண்டது இல்லையா? நீ செஞ்சுக்கிற ஒரு பாவத்தினால, நீ செய்கிற ஒரு சின்ன துரோகம், நீ நினைச்சிட்டு இருக்கிறால அந்த சின்ன துரோகத்தினால தேவ சமூகத்துல வர வேண்டிய நீ தேவ சமூகத்துல வராம நீ தேவனை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறதுனால நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? நாசம் ஆவதற்கு ஏதுவாய் கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதையாய். அதனால தேவ பிள்ளையை நீ எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு, அங்கே வேதம் சொன்னது போல தேவனிடத்திற்கு திரும்பி நீ தேவ சமூகத்துக்கு திரும்பினால் தேவன் உன்னை கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையினால தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். 24வது வசனத்துல பாருங்க, அது மட்டும் அவன் செஞ்சான். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமின் மூளைக்கு மூளை பலிபிடங்களை உண்டு பண்ணினான். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுதான் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பாவம்! இது பெரிய துரோகம் இல்லையா? இது பெரிய குற்றம் இல்லையா? அவன் செஞ்ச தேவனுடைய ஆலயத்தினுடைய பனிமுட்டுகள் எல்லாம் துண்டு துண்டாக்கி போடுகிறான். சிலர்னா தேவனுடைய ஊழியக்காரனா கண்டமானைக்கும் வாயில வந்து இப்படி பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஏராளமான பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய காரியம் என்று சொன்னா அந்நிய காரியங்களை எண்ணிக்கொண்டு ஏதோ தூரத்தில் இருக்கிறது போல இருக்கிறாங்க. அப்படி இல்லை. தேவனுடைய ஆலயத்தினுடைய கதவுகளையும் பூட்டி போட்டு எருசலேமின் மூளைக்கு மூளை பலிபிடங்களை என்ன செஞ்சான்? உண்டு பண்ணினா. நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கென்று பலிபிடத்தை கட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். 25வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு என்ன பண்ணினானா? கோபம் மூட்டினான். இன்றைக்கு நீங்களும் நானும் கோபம் மூட்டுறவங்களா இருக்கிறோமா? அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மாறுங்க. கர்த்தர் மாற்றத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 2 பேருடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டியவர்கள் நெருங்காமல் போன போது, நெருங்கி ஜீவிக்க வேண்டியவர்கள் நெருங்கி ஜீவிக்காமல் போன பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்தோம். இப்போ நம்ம 2 பேரை சீக்கிரமாக பார்த்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தாவீது என்கிற ராஜாவை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தாவீது ராஜாவை தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த மாதத்திற்கான வார்த்தைகளாக பேச வைத்திருக்கிறதை நான் கர்த்தருக்கு முன்பாக அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்ரம். 1 சாமுவேலுடைய புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பாருங்க. இது எல்லாருக்கும் மிகவும் தெரிஞ்ச மிக ஒரு அரிய பகுதி தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நான் வாசிக்கிறேன். இந்த 1 சாமுவேல் சாப்டர் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வந்த நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம்னு பார்த்தீங்களா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. அவர் நெருங்கி வந்து அவர் எனக்கு என்ன செய்தாருங்க? விடுதலை கொடுத்தவர், என்னை விசாலத்தில் வைத்தவர், என்னை நடத்தின ஆண்டவர். தாவீதுக்கு தெரியும், நெருக்கம்னு ஒன்று வந்துட்டா நான் நெருக்கத்தில் எங்கே போகணுன்னா கர்த்தரோட நான் நெருங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை போல தேவ சமூகத்தை நெருங்கி ஜீவித்த ஆமென் எந்த மனிதர்களை நீங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறத பார்க்க முடியும். தாவீதுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் சத்துருக்களாக இருந்தாங்க. தாவீது கண்ணை முழிச்சு பார்த்தாலே அவனுக்கு சுற்றிலும் இருப்பது அவனுக்கு சத்துருக்கள் தான் ஏராளமான பேர் இருந்தாங்க. ஆனால் அத்தனை சத்துருக்களின் மத்தியிலும் தாவீது எப்படி நிற்பார்னா, யூதாவின் சிங்கம் போல அப்படியே கர்ச்சித்து நிற்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீதுக்கு தெரியும், என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட உதிர்ந்து விழணும்னா என் ஆண்டவருக்கு அறியாமல், என் ஆண்டவருக்கு தெரியாமல் அது விழவே விழாது என்பதை தாவீது அறிந்திருந்ததுனால அவன் தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னோடு வந்தவர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அவங்க பிடித்து கொண்டு போனார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே இவனோடு கூட இருந்தவர்களும் இவங்க மேலே கல்லெறியலான்னு எண்ணுகிற நேரத்தில்
இந்த தாவீதை பார்த்தீங்களா, எப்படி திடப்படுத்தினான்னு பார்த்தீங்களா? கூட இருக்கிறவனே காலை வாரி விடுகிற ஒரு நிலை வரும்போது கூட உங்களை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்களா? நீங்க நம்பினவங்கள கூட உங்க காலை வாரி விட்டுட்டு போக விரும்புகிற நேரத்துல, வாரப்போறான்னு தெரியிற நேரத்துல கூட உங்களை தைரியப்படுத்திக்கிட்டு உங்களால நிற்க தெரியுமா? இங்க பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏராளமான விஷயங்களை கர்த்தர் நமக்கு வேதத்திலே தேவனுடைய மனிதர்கள் மூலமாய் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த காரியத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கல்லெறிய வேண்டும் எண்ணின பொழுது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவருக்குள்ள திடப்படுத்துங்க. யார் உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியும்? யார் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய முடியும்? தாவீது தேவனுடைய சமூகத்துல நெருங்கினான். ரெண்டாவது, இன்னும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே அவனுக்கு ஒன்று தெரியும், தேவனிடத்துல போய் விசாரிக்கும்படி போகிறவன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போய் என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். ஆமென். தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனிடத்துல விசாரிக்கிறதான ஒரு பழக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தேவனிடத்துல விசாரிக்கிறதான ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அந்த விசாரிக்கிறதான ஒரு பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாகவே ஜெயிக்கிறவர்களாக இருப்பீங்க. தேவனிடத்துல போகிறவங்களா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நான் கேள்விப்படுகிறேனே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நம்ம விசாரிக்க ஆரம்பித்தா தேவன் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, ஏபோத்தை என்கிட்ட கொண்டு வா, நான் என்ன செய்ய போகிறேன்னா தேவனோடு நான் என்ன செய்யணும்? பேசணும். அபியாத்தாரை பார்த்தவன் சொல்லுகிற வார்த்தை தான் அது மிக தெளிவான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே அவன் 7வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியரை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். ஆமென். தாவீது தேவனிடத்தில் என்ன செய்தானா? விசாரிக்கிறான். இன்னைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொன்னால் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா, தேவனிடத்தில் வரணும். தேவனிடத்தில் விசாரித்தா தேவன் சொல்லுவார். மிக தெளிவாக ஆண்டவர் பேசுவார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார் பாருங்க, அமலேக்கியர் 18வது வசனத்தில், 1 சாமுவேல் 30:18, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வருவதற்கு தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். ஆமென். தேவனால முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பாருங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேயிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். 4வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. நம் தேவன் யாருன்னா ஒப்பு கொடுக்கிறதான ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சொன்னபடி எல்லா காரியங்களையும் செய்கிற ஆண்டவர். இதப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, தாவீது நெருக்கப்படுகிற காலங்களில் தேவனோடு போனான். ஆமென். தேவன்கிட்ட நெருங்கி போனான். அவன் தன்னுடைய சுயமாக செஞ்ச சில காரியங்கள் கூட நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். பாருங்க, பத்சேபாள் விஷயத்தில் அவன் தேவனிடத்தில் விசாரிக்காமல் செயல்பட்டான். அது அவனுக்கு ஒரு பெரிய மன கஷ்டமான ஒரு நிலையை உருவாக்கிச்சு. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஜனத்தொகையை எண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவன் எண்ணி பார்க்க ஆரம்பித்தான். அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்தான். பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை சுயமாக முடிவெடுக்கிறீங்களா, இல்லை தேவனிடத்தில் விசாரிக்கிறீங்களா? நீங்கள் தேவனிடத்தில் விசாரித்து செயல்படுகிறவங்களா இருந்தால் தேவன் உங்களுக்கு தெளிவாக சொல்வார், நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர். நெருக்கத்தில் தேவனுடைய சமூகத்தில்
நெருங்கணும். ஆமென். கோலியாத்து எதிர்த்து நிற்க போது தாவீது தேவனை நெருங்கி இருந்தான், தேவனை பிடிச்சிக்கிட்டே போனான், தேவனே சார்ந்திருந்தான். அதனால தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தை தாவீதுக்கு முன்பாக தேவன் விலை பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த மனுஷன் எலியாவை குறித்து நாம் பார்ப்போமானால் அங்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். இந்த 2 Kings chapter 17 verse 20 20வது வசனத்திலே பார்க்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் கூட நெருளில் நடந்த அந்த வீட்டு ஜெபத்தில் இந்த எலியாவையும் அந்த சாரிபாத்தினுடைய விதவையான ஸ்திரீனுடைய செயல்பாடை குறித்து கர்த்தர் பேசும்படியும் எனக்கு அங்கே இரக்கம் பாராட்டினார். நான் நெருளுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் பேசினபடினாலே அந்த நெருள் நடந்த கூட்டத்திலே அந்த வார்த்தைகளை நான் பேசினேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது அந்த நாளில் கூடி வந்த அந்த வீட்டு ஜெபங்களில் கூடி வந்த அனைவருக்கும் அது மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதே சர்வ வல்லமையுள்ள தேவன்தான் இந்த வார்த்தையும் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த எலியாவினிடத்தில் அந்த ஸ்திரீ சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? 18வது வசனத்தில் பாருங்கள். 1 ராஜாக்கள் 17:18. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாகு பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எலியா மிகுந்த நெருக்கப்பட்டான். இந்த நெருக்கத்தில் அவன் எதையாவது செஞ்சுட்டு ஓடி இருந்திருக்கலாம். நாமனா என்ன செஞ்சுருப்போம்? அதை தான் செஞ்சுருப்போம். அட போமா, இதெல்லாம் எனக்கு வேறு வேலை இல்லையா? உன் பின்னாலேயே இருந்து பார்த்துட்டு இருக்க தான் என் வேலையா? உன் குடும்பத்தையே விசாரிச்சுட்டு இருக்க தான் எனக்கு வேலையா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் பாருங்கள், எலியா அப்படி ஒன்றும் சொல்லலை. அவளுடைய வேதனை என்ன என்பதை எலியா அறிந்தான். அவன் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அவளுடைய வேதனையில் அவள் இந்த மாதிரி வார்த்தை பேசியிருக்கவே கூடாது தான். ஆனால் ஆண்டவர் இதை ஏன் இங்கே நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் என்று சொன்னால், அவளுடைய மனநிலையில் தேவனை நெருங்கி ஜீவிக்க வேண்டியவள், தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டியவள், அந்த நெருக்கத்தில் பதறி பேசுகிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தி. இந்த வார்த்தை கேட்ட உடனே எலியா என்ன பண்ணார் தெரியுமா? தேவ சமூகத்தை நெருக்கமாக பிடிச்சிட்டார். பாருங்க, 21வது அந்த 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் என்ன எழுதியிருக்கிறது? அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாராம்? கூப்பிட்டார். ஆமென். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, தன் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எலியா நெருக்கத்தில் ஓடி போகலை, இந்த நெருக்கத்தில் ஒளிஞ்சிருக்கலை, இந்த நெருக்கத்தில் தூரமாக போயிடல, நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேசிக்கிறவங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. இத்தனை ஆண்டு காலம், இவ்வளவு நாள் போஷிக்கப்பட்ட ஒரு இடத்துல, இவ்வளவு நாள் அப்படிப்பட்ட நன்மையை பெற்ற இடத்துல, இவ்வளவு நாள் அந்த காரியங்களை செய்வதற்கு தேவன் எனக்கு சகாயம் பாராட்டி இருந்தாரே, அந்த இடத்துல இருந்து அந்த பிள்ளை இப்பொழுது மரித்து போச்சேன்னு நினச்ச எளிதாக தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டதுனால தேவன் அங்கே உதவி செய்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்போ தான் அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறா பாருங்க, 24ஆம் வசனத்தில். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஸ்திரீ நெருக்கத்தில் பதறினா, ஆனால் தேவனுடைய மனுஷன் பதறவே இல்லை பாருங்க. தேவனுடைய மனுஷன் நெருக்கத்தில் கலைக்கப்பட்டு நிற்கவே இல்லை பாருங்க. தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தைரியமாக இருக்கிறாரு. அவருக்கு தெரியும், இந்த நெருக்கத்தில் நான் தேவனை நெருங்கினால்
தேவன் நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை எலியா அறிந்திருந்தான். தேவனுடைய சமூகத்தில் நெருங்கின பொழுது அந்த பிள்ளை, மரித்து போன பிள்ளையினுடைய ஆத்மா, ஆமென், அதனுடைய உயிர் திரும்ப வந்துச்சு. கர்த்தர் அங்கே பெரிய காரியத்தை செய்தார். அந்த ஸ்திரீ, எந்த ஸ்திரீ எலியாவை நிந்தித்தாலும், எந்த ஸ்திரீ எலியாவை தூஷித்தாலும், எந்த ஸ்திரீ எலியாவை வருத்தப்படுத்தினாலும், அதே ஸ்திரீனுடைய வாய் எலியாவை மேன்மையாய் பேசக்கூடிய ஒரு காலத்துக்கு வந்தது. இன்றைக்கு அநேகர் அப்படிதான். தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டு, நெருக்கம் வந்துட்டுன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் எங்கே தவறணும்னு பார்க்க மாட்டாங்க. உடனே பேசுறது என்னன்னு கேட்டால், ஊழியக்காரர் தான் பேசுறது, சபையை பேசுவது, ஆமென், காயப்படுத்தும்படி பேசுவது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். இந்த ஸ்திரீ பேசிட்டா. ஆனால் எலியா அதை குறித்து ரொம்ப கவலைப்படலை. எலியா அந்த இடத்துல தேவனை உறுதியாக பிடித்துக்கொண்டான். அவனுக்கு இருந்த அந்த நெருக்கத்தில் எப்படியாயிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று எலியா விரும்பினான். அதே போலதாங்க தேவ ஊழியர்கள் விசுவாசிகளுக்காக தேவ சமூகத்தில் அப்படிதான் போராடுறாங்க. எப்படியாகலாம் அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. இயேசு சிலுவையில் சொல்லும்போது சொல்லியிருப்பார் இல்லையா, ஆமென், பிதாவே இவர்களுக்காக மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. சில நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளும் மௌனமாக இருக்க தெரியாமல் வாயில் வந்தபடி பேசி விடுறோம். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலியா அந்த வார்த்தைகளை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து அந்த பிள்ளை உயிரோடு நிறுத்தின பொழுது அந்த பிள்ளையினுடைய தாய் எப்படி சொல்கிறா பாருங்க, 24ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? எந்த இடத்துலையும் கர்த்தர் தம்முடைய ஊழியனையும், ஆமென், அவர் விட்டுவிடவில்லை. தேவன் தம்முடைய கரத்தை அங்கே நீட்டினதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் எல்லாம் நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவ சமூகத்தை நோக்கி நெருங்கி வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமென். இந்த மாதம் உங்களது நெருக்கத்திலே கர்த்தரை நெருங்கி பிடிக்கக்கூடிய ஒரு காலம், நாட்கள். தேவனோடு நெருங்கி வா. சூழ்நிலைகளை பார்க்காதே, ஆமென், வேதனைகளை பார்க்காதே, வருத்தங்களை பார்க்காதே, கலக்கங்களை பார்க்காதே, தேவ சமூகத்தை நோக்கி வா. ஹல்லேலூயா! நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கே உதவி எனக்கு அளித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கே உதவி எனக்கு அளித்தே. திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகின்றேன். திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகின்றேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. நெருக்கத்திலே உம்மை அழைத்து நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்து நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகின்றேன். திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகின்றீர். உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே.
நேசிக்கிறேன் இயேசுவே நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. அருமையான பக்தன் இவ்வளவு அருமையா பாடி இருக்கிறாராமே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. எல்லா தெய்வ பிள்ளைகளும் உடைய வாயிலை திறந்து கேட்பீங்களா? ஆண்டவரே, நெருக்கத்தில் நான் உண்மை அழைக்கிறேனப்பா. என் பிரச்சனைகளில் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒருவேளை இதுவரையில நான் கூப்பிடாமல் இருந்துட்டேன். ஆனா இன்றைக்கு இந்த வேளையில இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நானுமே நோக்கி கூப்பிடும்படி நான் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீ சொல்ல ஆயத்தமா சொல்லிப்பார். தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதமானவைகளை செய்ய ஆயத்தமானவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, என் நெருக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. என் பிரச்சனைகளில் இருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக. ஊரா பல சந்தர துடபல கதிடந்தர பலபா. கற்பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அனுகூலம் செய்கிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ மனமுடைந்து போவதில்லை, நீ கலங்கி போவதில்லை. நீ அந்த ரங்கத்தில் வேண்டுதல் செய்கிறவன் வேண்டுதலை தேவன் கேட்டு உனக்கு பதில் தர ஆயத்தமாயிருக்கிறார். தேவ சமூக நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஜெபத்தை நான் அதிகரிக்க பண்ண போகிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறத நான் இன்னும் அதிகரிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தை நின்று விடுதலை ஆக்குவது உம்மால் மட்டும்தான் முடியும். அப்பா, நீர் ஒருவர் மட்டும்தான் என்னை விடுதலை ஆக்கி எனக்கான எல்லா காரியத்தை செய்ய நீர் போதுமானவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். ஆமே, உம்முடைய ஹல்லேலூயா தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். ஹல்லேலூயா, தண்டனை அவங்க மேல இருக்கும்போது கூட ஆமென், ஜனங்கள் அந்தரங்க வேண்டுதல் செய்தாங்களாம். வெளிப்படையா ஜெபம் பண்ண முடியாம இன்னைக்கு ஆமே அநேக தங்களுடைய பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய அந்தரங்க ஜெபங்களை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறா. நீ பாவத்தை விட்டு ஓய்ந்து தேவ சமூகத்தை நெருங்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் இருக்கிற பின் மாற்றத்தில் இருந்து நீ தேவ சமூகத்தில் நெருங்க ஆயத்தமாயிருக்கிறாயா? ஆமென். ஆசா ராஜாவை போல, ஆகாஸ் ராஜாவை போல உன்னுடைய வாழ்க்கையில எந்த அனுபவங்கள் இருக்கிறதோ, தேவனை நெருங்கி ஜீவிக்க வேண்டிய நீ தேவனை விட்டு பிரச்சனையான நெருக்கங்களின் நேரத்தில் தேவனை தேடாமல் தூரம் போய் கொண்டிருக்கிற நிலை உன்னில் இருக்கிறதோ, உன்னை ஒரு நிமிஷம் கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி கூப்பிட்டு வா. ஆமென். தாவீது தன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை, தன்னோடு கூட வந்தவர்களுடைய மனைவி பிள்ளைகள், ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்திக் கொண்டு போன பொழுது அவன் தேவனை நோக்கி தேட ஆரம்பித்த பொழுது தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார். சிறிதாயிலும் பெரிதாயிலும் எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் தானே இன்றைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் இழந்து போன தேவ கிருபைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன வேலையை, இழந்து போன நன்மைகளை என் இயேசு உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை செய்த கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நேரமாயிருக்கிறது. கர்த்தரை நெருங்கும் பொழுது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து நடத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கவலைப்படாதே, திகையாதே, உன் தேவன் உன்னோடு இருக்கிறவர். யோசுவாவை தைரியப்படுத்தின அதே தேவன் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஏசாயா 63 அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 63 verse, ஆமென், 9வது வசனத்திலே நாம் அதை குறித்து பார்க்கும் பொழுது, ஆமென், தேவன் மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டாரா? உங்க ஒவ்வொருடைய நெருக்கமான காலங்களில உங்களுக்காக என் இயேசு நெருக்கப்பட்டார். அல்லேலூயா. அது மட்டும் அவர் சொல்லி நிறுத்திவிடவில்லை. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தம், தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமே, இந்த மாதத்துல தேவன் அப்படிதான் உங்களை தூக்கி, ஆமே, உங்களை மீட்டு, ஆமே, உங்களை சுமந்து வருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்வீங்களா? ஆண்டவர் என்னை விடல, நான் நெருங்க நெருங்க கர்த்தர் என்னை மீட்கிற தேவனா வந்தா. அவர் என்னோடு நெருக்கப்பட்டா, அவர் எனக்காக பரிதாபப்பட்டா, அவர் தம்முடைய அன்பை என் மேல வச்சிருந்ததுனால என்ன மீட்டா. ஆமென். பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தது போல என்னை தூக்கி சுமக்கிற தேவன் எனக்கு உண்டு. நம்பிக்கையோடு சொல்லுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கிருபையாய் நடத்தும்படி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி நிற்போமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமானது நல்ல வேலைக்காய் நன்றி. உங்களுடைய கிருபை நிறைந்த கரத்தில் எங்களை தாழ்த்துவோம். நீர் எங்களுக்கு சொன்ன உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நெருக்கப்படுகிற காலங்களில் அவர்களுமே நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருந்தீங்க இல்லையாப்பா? ஆமா ஆண்டவரே, அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது போல இந்த மாதத்திலும் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்பட்டு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே கொடுக்கிறேன். தொடர்ந்து உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவும் உடைய பிள்ளைகளை அதிகமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும், தொழில் செய்கிற நேரங்களிலெல்லாம், காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போய் வர்ற நேரங்களெல்லாம் கர்த்தர் தாமே பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாப்பீராகப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை, ஈவுகளை எங்கள் பரலோகத்தின் தேவன் கட்டளையிட்டு தொடர்ந்து நீர் நடத்த வேண்டும் என்று சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். விசேஷமாய் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிற இந்த 2 நாள் கூட்டங்களை நீர் கிருபையாய் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வாதமாக்கித்தான். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. உங்க கிருபை, உங்க பிரசனம் ஆண்டவரே, இந்த கூட்டங்களுக்காக பிரயாசப்படுகிறேன், ஜெபிக்கிறேன், உழைக்கிறேன், கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் நின்று ஆத்துமாக்களுக்காய் கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். வல்ல பெரிய காரியங்களை செய்யும். கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவரே உமக்கு செலுத்தின எல்லா தசம பாகங்களையும் கிருபையா ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வீராக என்று உடைய கரத்திலே தாழ்த்துகிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும், நடத்தும், ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்ணின்மணி போல காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தலும் பாதுகாக்கும் விசேஷமாக இந்த நாளை கூடிய எல்லா தேவ பிள்ளைகளோடு என்றென்றைக்கு நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு உங்களை நடத்துவாராக. God bless you.